Taste the Daily. சிவகங்கை அருகே மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அனுமதியின்றி நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் சாலையில் சென்ற மூதாட்டி மீது மாடு முட்டி தூக்கி வீசப்பட்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லங்குடியில் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியின்றி நடைபெற்றது. இந்த போட்டியில் போட்டி போட்டு முன்னேறி சென்ற இரு மாட்டு வண்டிகள் சாலையின் ஓரத்தில் சென்று கொண்டிருந்த மூதாட்டி மீது மாடு முட்டி தூக்கி வீசியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பட்டியில் மேம்பாலத்தில் இருந்து பின்னோக்கி வந்த அரசு பேருந்து லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. கிளாம்பாக்கத்தில் இருந்து விழுப்புரத்திற்கு சென்ற அரசு பேருந்து சர்வீஸ் சாலையில் சென்று கூட்டேரிப்பட்டி பேருந்து நிலையத்தில் நிற்காமல் மேம்பாலத்தின் மீது சென்றதால் பயணி ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தார். இதனால் பின்னோக்கி வந்த பேருந்து லாரி மீது மோதியது. அரசு பேருந்துகள் உரிய நிறுத்தத்தில் நிற்காமல் பயணிகளை அலைகழிக்க விடுவதாகவும் அதிகாரிகள் இதனை கண்டு கொள்வதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடுத்த பூந்தமல்லி அருகே அதிவேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூந்தமல்லிக்கு செல்லும் பிரதான சாலையில் வசந்தம் நகர் பகுதியில் நடந்த விபத்தில் பைக்கில் சென்ற நபர் மற்றும் சாலையில் நடந்து சென்ற பெண் ஆகிய 2 உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரத்தில் ஒளிமுகமது பேட்டை, பஞ்சுப்பேட்டை பகுதிகளில் வீதிகளில் ஆறு போல் ஓடும் கழிவுநீரை அகற்ற அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 1வது, 2வது மற்றும் 3வது வார்டு பகுதிகளில் கழிவுநீர் வீதிகளில் தேங்கி நிற்பதாகவும் இதுகுறித்து திமுக மேயரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் வீதிகளில் தேங்கியுள்ள கழிவுநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பஞ்சுப்பேட்டை முதல் வார்டு இந்த பகுதியில் 15-20 நாளாக பாதாள சாக்கடை தண்ணி கொப்பிள்ச்சின்னு வருது. ரொம்ப துர்நாற்றம் அடியுது. நான் இந்த பக்கம் போக சொல்ல மூக்க மூடாமல் போக முடியல. இந்த தெருவில் 3 பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்க இந்த சைடு தான் இதை தான் கடந்து போகிறாங்க. இந்த பகுதி கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் இருக்கார். அவர்கிட்ட மக்கள் போய் பல முறை சொல்கிறாங்க. அவர் எதனால் அமைதியாக இருக்கிறாருன்னு தெரியல. திண்டுக்கல் மாவட்டம் கோப்பம்பட்டியில் செயல்பட்டு வந்த போலி மணல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கிராவல் மண்ணை அரைத்து தயாரிக்கப்படும் மணல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவேரி பாதுகாப்பு குழுவினர் ஆதாரத்துடன் அளித்த புகாரின் பேரில் போலி மணல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. அதிகாரிகளின் அலட்சியத்தாலேயே இது போன்ற போலி நிறுவனங்கள் உருவாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடுத்த பட்டாபிராம் அருகே பிசியோதெரபி படித்துவிட்டு ஆலோபதி வைத்தியம் பார்த்த மருத்துவரின் கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. அணைக்கட்டு சேரி பகுதியில் ஞானாம்பாள் என்பவர் நடத்தி வரும் MND கிளினிக்கிற்கு தோள்பட்டை வலி சிகிச்சைக்கு சென்றவருக்கு வலி நிவாரண ஊசி செலுத்தப்பட்டது. சிறிது நேரத்திலேயே அந்த நபருக்கு மயக்கம், உடல் நடுக்கம் ஏற்பட்டதால் வேறு மருத்துவமனையில் பரிசோதித்த போது தவறான மருந்து செலுத்தியது தெரியவந்தது. சிறிய அளவிலான கிளினிக்குகள் முறையான சான்றிதழ் மற்றும் உரிமத்துடன் இயங்குகிறதா என விடிய அரசின் சுகாதாரத்துறை கண்காணிக்காததே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி அருகே முன்னால் சென்ற வாகனத்தை இருசக்கர வாகனத்தில் முந்த முயன்ற இளைஞர்கள் எதிரே வந்த வேன் மோதி உயிரிழந்தனர். தீபங்குடியைச் சேர்ந்த பிரபாகரன், சூர்யா என்ற இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் காப்பனாமங்கலம் என்ற கிராமத்திற்கு திருவாரூர் கும்பகோணம் சாலையில் சென்றனர். அரசவனங்காடு என்ற இடத்தில் முன்னால் சென்ற டாடா எஸ் வாகனத்தை முந்த முயன்றபோது எதிரே வந்த வேன் மோதி உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய வேன் ஓட்டுநர் விக்னேஷ் என்பவர் சிக்கினார். சத்தீஸ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். பாரண்டப்பள்ளியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் ராய்ப்பூர் ஜபல்பூரில் சிவில் இன்ஜினியராக பணியாற்றியதுடன் தனது மனைவி 2 மகள்களுடன் அங்கேயே வசித்து வந்துள்ளார். திருப்பதி செல்வதற்காக குடும்பத்தினர் அழைத்ததால் சொந்த ஊர் திரும்பிய போது டர்பந்தனா என்ற இடத்தில் அவர்களது கார் வெள்ளத்தில் சிக்கி 4 பேரும் உயிரிழந்தனர். 4 உடல்களையும் சொந்த ஊருக்கு எடுத்து வரும் பணியில் உறவினர்கள் ஈடுபட்டுள்ளனர்.